எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு நமக்காக சிலுவையில் பட்ட பாடுகளை தியானிக்க, அவருடைய காயங்களிலிருந்து வரும் அவருடைய ஆரோக்கியம், மன்னிப்பு, மகிமையான குணாதிசயம் ஒவ்வொன்றையும் நாம் சுதந்தரிக்க இந்த நேரத்திலே கூடி வந்திருக்கிறோம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வேதம் கூறுகிறது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது, இயேசுவின் மீது வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இந்த சத்தியத்தை நாம் அனைவரும் சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி கனம் பண்ணி அவருடைய பாக்கியங்களை பெற்றுக்கொள்வோம். கல்வாரி மாமலை மேல் கை கால்கள் ஆணியளாம் கடாவ பட்டவராய் கர்த்தன் தொங்க கண்டே, கோரோசின் வேதனையும் சேரசின் முள்மொடியும் கோரோதி செந்துவதும் ஓரோ கேற்றன் மனதை ஓரோதி செந்துவதும் ஓரோ கேற்றன் மனதை அஞ்சாதேயன் மகனே, மெஞ்சும் உன் பாவமதா நெஞ்சம் கலங்காதே, நஞ்சம் நானே உனக்கு எனக்கேனே பாடு உனக்காகதானே ஈன கோலமடைந்தேன் உனை ரட்சித்தேன் என்றார். ஈன கோலமடைந்தேன் உனை ரட்சித்தேன் என்றார். கல்வாரி மாமலை மேல் கை கால்கள் ஆணிகளாம் கடாவ பட்டவராய் கர்த்தன் தொங்க கண்டே. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு நமக்காக சிலுவையிலே 7 காயங்களை சுமந்தார். தலையிலே முள்முடி, வலது கையிலும் இடது கையிலும் ஆணி கடாவப்பட்ட காயங்கள், அவருடைய விலாவிலே காயம், இன்னும் அவருடைய 2 கால்களிலும், வலது காலிலும் இடது காலிலும் ஆணி கடாவப்பட்ட காயம். இந்த காயங்களை எல்லாம் நமக்காக சுமந்தார். எதற்காக? நமக்காக சுமந்தார். அதனால் நமக்கு என்ன பாக்கியம் வரப்போகிறது என்பதை நாம் தியானிக்க போகிறோம்.
முள்ளுகளினால் முள் கிரீடம். அவர் ராஜாதி ராஜா, தேவாதி தேவன். அவருக்கு பரலோகத்திலே மகா மகிமைக்குரிய கிரீடம் சூட்டப்பட்டிருந்திருக்கும். அவருடைய ஆவி மகிமையினால் நிரம்பின ஆவி. ஆனால் மனுஷ கோலம் எடுத்து வந்த பொழுதோ அவர் முள் கிரீடத்தை நமக்காக தரித்து கொண்டார். இது ரோமர்கள் அவர் மீது சுமத்தின முள் கிரீடம் அல்ல, தீர்க்க தரிசனமாக அவர் சுமக்க வேண்டிய முள் கிரீடத்தை அவருடைய தலையிலே வைத்தார்கள். பொறுமையோடு அதை சகித்தார். முள் அவருடைய தலையை தைத்திருக்கும், ரத்தம் பீரிட்டு வெளியே பாய்ந்திருக்கும். வேதனை. அந்த முள் கிரீடத்தை எடுத்து போடக்கூட அவரால் முடியவில்லை. கை கட்டப்பட்டவராக இன்னும் சிலுவையில் அறைந்த பிறகு அவருடைய கைகள் சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டதாக இருந்தது. He could not remove the crown of thorns from his head. எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் கூட ஒருவேளை இதே போலதான் கதறி கொண்டிருக்கலாம். இந்த டிப்ரெஷன் என்னை கொல்லுகிறது, இந்த லோன்லினஸ் என்னை கொல்லுகிறது, அதை என்னால் எடுத்து போடவே முடியவில்லை. அன்னைக்கு ஒரு சகோதரி ஃபோன் பண்ணினார்கள், என் பிள்ளைங்கெல்லாம் வெளிநாட்டிற்கு போய்விட்டார்கள், எனக்கு மனசு சமாதானமே இல்லை, இன்னும் கணவனும் நானும் தான் இருக்கிறோம், வீடு கட்ட வேண்டும், குடும்பத்தை நடத்த வேண்டும், நிறைய பொறுப்புகள், பயங்கர மன அழுத்தம், நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், ஆனாலும் இந்த மன அழுத்தம் என்னை வேதனைப்படுத்துகிறது, சஞ்சலப்படுத்துகிறது. நம்முடைய வாழ்விலும் அநேக முறை இவ்விதமாக கதறுகிறோம். அதோடு கூட வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், ரோமர் 12:2 இந்த உலகத்துக்குரிய வேஷம், கண்களின் இச்சை, என்னும் ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை நமக்குள் வரும் பொழுது நம்முடைய மனம் பயத்தினாலும் திகிலினாலும் நிரம்புகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தினால் மூளையே பைத்தியம் பிடித்தது போல இருக்கிறது. குற்ற உணர்வு நம்மை கொல்லுகிறது. சமாதானமே இல்லை, சமாதானமே இல்லை. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. இந்த வேதனையின் மத்தியில் தான் இயேசு சொன்னார், நான் இந்த பாரத்தை சுமக்கட்டும், நான் இந்த முள் முடியை சுமக்கட்டும், என் பிள்ளைகளை விடுதலை செய்யட்டும். அதோடு கூட கவலை, பயம், திகில், நாளை என்ன நடக்குமோ, எப்படி என் வாழ்க்கை அமையுமோ, என் பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகுமோ, எனக்கு வட்டி கட்ட பணம் இருக்குமோ, வேலை போய்விடுமோ, வேலை நிற்குமோ, வியாபாரம் தொடர்ந்து செழிக்குமோ தெரியவில்லை, குடும்பத்தினர் கூட இருப்பார்களோ, தள்ளிவிடுவார்களோ என்றெல்லாம் பயம், திகில் மனதை நிரப்புகிறது. அதற்காக தான் இயேசு அந்த முள் அத்தனையும் அவருடைய தலையிலே முள் கிரீடமாக சுமந்தார். அந்த பாரமெல்லாம் என் மீது வரட்டும், என் மீது வரட்டும் என்று சொன்னார். அவர் சிலுவைக்கு போன பொழுது எல்லாருடைய பாவங்களையும் ஏற்றுக்கொண்டு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் 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 என்று சொல்லி அவருடைய முள் கிரீடம் தைக்க 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 நம் பாவங்கள் நம்மை விட்டு நீங்கும்படியாக நமக்காக மன்றாடினார். நம்மை விடுதலை செய்யும்படியாக நமக்காக வேண்டிக் கொண்டார். இன்றும் இயேசுவே என்னை மன்னியும் என்று நாம் சொல்லும் பொழுது, என்னை உமது பிள்ளையாக மாற்றும் என்று சொல்லும் பொழுது, அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவுகிறார், சுத்திகரிக்கிறார், நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். உலகத்திலே உபத்திரம் வரும் பொழுது பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். பொறுமையை கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என்னுடைய சமாதானத்தையே தருகிறேன் என்றார். இந்த சமாதான ஆவி நமக்குள் இறங்குகிறது. இயேசு நம்மை நிரப்பும் பொழுது அவருடைய சமாதானம் நம்மை நிரப்புகிறது. போராட்டங்கள் அனைத்தின் மத்தியிலும் இயேசு என்னோடு இருக்கிறார். சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக நடப்பிப்பார். சகலமும் நன்மைக்கு எதுவாக எனக்கு நடக்கும், எனக்கு முற்றிலும் ஜெயம் உண்டாகும் என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள் வருகிறது. இந்த பிரச்சனைகளை மேற்கொண்டு அதிலிருந்து விடுதலை பெற்று நாம் சமாதானத்து வாழ்க்கைக்குள் பிரவேசிக்கிறோம்.
ஆம் பிரியமானவர்களே, இயேசு நமக்காக அவருடைய தலையிலே காயங்களை ஏற்படுத்தி கொண்டார். இன்று உங்கள் தலையிலே மனதிலே இருக்கும் அத்தனை வேதனைகளையும் எடுத்து போட ஆண்டவர் இயேசுவால் முடியும். அதை இன்று உங்களுக்கு செய்வார். அதற்காக ஆண்டவனே என்னை விடுவிக்க நீர் பட்ட பாடுகளுக்காக, சஞ்சலங்களுக்காக உமக்கு நன்றி 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 என்று சொல்லி அவரை ஸ்தோத்தரிப்பீர்களா? அந்த பாக்கியம் இப்பொழுது உங்களை நிரப்பும். சமாதானத்தினால், சமாதானத்திற்கு காரணர் உங்களை நிரப்புவார். தைரியமாக இருங்கள். இயேசுவின் இடது கை, லெஃப்ட் ஹேண்ட், இடது கையில் காயம் ஏற்பட்டது ஏன்? எப்பவுமே நம்ம லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்னாலே நம்ம அரவணைக்கிற ஒரு கை. யாராவது அழுதுட்டு இருக்கும் போதோ இல்லை கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போதோ நம்ம இப்படி ஹக் பண்ணி நம்ம லெஃப்ட் ஹேண்டு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த அரவணைப்பு அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு ஞாபகம் வருது ஒரு மதர் அண்ட் சைல்டு. ஒரு சைல்டு அழும் போது லைக் யார் தான் கம்ஃபர்ட் பண்ணாலும், எவ்வளோதான் பிக் பர்சன் ஒரு அடல்ட் ஆனால் கூட ஒரு அம்மா கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சைல்டுக்கு கம்ஃபர்ட் வராது. நிறையா மெடிசனில் சொல்லுவாங்க 4th trimester அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேபி வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது 3 trimesters. ஸோ வயிற்றுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் பேபி அம்மாவோட ஹார்ட் பீட்டை கேட்டுகிட்டே அம்மாவோட ப்ரொடெக்ஷன்லேயே வளர்ந்துட்டுருக்கோம். அப்புறம் பேபி பேர்த்துக்கு அப்புறமே அந்த ஃபஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸுமே 4th trimester அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ பேபி ஒரு தனி ஹியூமன் பீயிங்காக வந்தால் கூட அந்த அம்மாவை தேடி தான் எனக்கு ஐ எம் ஸ்டில் அட்டாச் டு மை மதர். என் அம்மாவை தேடி தான் நான் போவேன். எனக்கு என்னன்னாலுமே என் அம்மா தான் அப்படின்ட்டு, அதுதான் 4th trimester அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ ஒரு அந்த அம்மா கொடுக்குற கம்ஃபர்ட் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம ஏசப்பாவோட வாழ்க்கையில் கூட பார்க்குறோம். அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு அந்த சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிற போது அவருடைய அம்மா அவ்வளோ கதறி அழுதாங்க. ஐயோ என்னோட சைல்டை என்னால் கம்ஃபர்ட் பண்ண முடியல, என்னோட ஐ கேனாட் கம்ஃபர்ட் மை சைல்ட் அப்படின்ட்டு. ரீசெண்டாக கூட என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டோட ஃபேமிலி மெம்பர் ஷி லாஸ்ட். அப்போது அவங்களுடைய அம்மா அவ்வளோ அழுதாங்க, ஐயோ என்னோட பையன் விட்டுட்டு போயிட்டான் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் நிறைய பேர் இந்த டைம் இது ஒரு ஹாப்பியான ஒரு சுச்சுவேஷன், ஒரு ஈஸ்டர் குட் ஃப்ரைடே அப்படின் போது நம்ம ஒரு ஃபேமிலியாக இருக்கும் போது அவங்க யோசிப்பாங்க, ஐயோ என்னோட பிள்ளை என் கூட இல்லையே, என்னோட சைல்டு என் கூட இல்லையே, இல்லை என்னோட சைல்டை கஷ்டப்பட்டுட்டு இருக்கானே, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல டு கம்ஃபர்ட் ஹிம் அப்படின்ட்டு எத்தனையோ பேர் கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் அப்போ தான் ஏசப்பா சொல்கிறாரு, ஒரு தாய் தேற்றதை விட நான் உன்னை தேற்றுவேன். I will comfort you more than a mother comforts you, more than a parent comforts you. I will comfort you அப்படின்ட்டு ஏசப்பா சொல்கிறார். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, அந்த ஆண்டி என்ன கட்டி பிடிச்சி அழுதாங்க, ஐயோ என்னோட பையன் விட்டுட்டு போயிட்டாமா, இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் நீங்களுமே தாங்க முடியாத ஒரு கஷ்டத்தில் நீங்கள் இருக்கலாம். எனக்கு யாருமே இல்லையே, எனக்கு என்னோட பிள்ளைங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, என்னோட பிள்ளைங்க என்னை இறந்து போயிட்டாங்க, இல்லை என் பிள்ளை வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம் இருக்கே, நான் என்ன பண்ண முடியும், என்னால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூட முடியலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய அன்பு, கர்த்தருடைய சமாதானம், கர்த்தருடைய கம்ஃபர்ட்டிங் ப்ரெசன்ஸ் உங்கள் மேலேயும் உங்களுடைய பிள்ளைங்க மேலேயும் இருக்க போகுது. நம்ம 2 கொரிந்தியர் 1:3 தான் நம்ம பார்க்குறோம். இரக்கங்களின் பிதா அப்படின்னு போட்டிருக்கு. த காட் ஆஃப் கம்ஃபர்ட். அவ்வளோ பெரிதான ஒரு தெய்வன், அவ்வளோ வல்லமையுள்ள ஒரு தெய்வன் நம்மளுடைய தெய்வனாக இருக்கிறார். ஸோ நீங்கள் இன்றைக்கி கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா, உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, உங்களுடைய பிள்ளைங்க எஸ்பெஷலாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏசப்பாவோட கிருபை, ஏசப்பாவோட கம்ஃபர்ட் அவங்க ஒவ்வொருத்தர் மேலேயும் இருக்கும். இரக்கங்களின் பிதா சகலவித ஆறுதல்களினாலும் உங்களை ஆறுதல் படுத்துவார். சகலவித ஆறுதல் சொன்னது போல எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நாம் வாழும்படி சகலவித ஆறுதலை ஆண்டவர் தரும்படியாக தான் அவருடைய கையில் அந்த ஆணி, அரவணைக்கும் கையில் அந்த ஆணி, அந்த காயம் நம்மை தேற்றும். ஏசுவாமியோட வலது கையில் ஏற்பட்ட காயம்
ஏன்? நம்ம அந்த வலது கை அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ஏசுவாமி இந்த உலகத்தில் இருக்கும்போது அவருடைய சீஷர்களுக்கு அப்பத்தை எடுத்து அதை பிட்டு அவர் எல்லாருக்கும் அந்த அப்பத்தை இதுதான் என் சரீரம் என்று சொல்லி அவர் கொடுத்தார். அந்த சரீரத்தை அப்பம் மூலமாக நம்ம அதை உண்ணும் பொழுது நம்ம அவரோட இணையிறோம், அவருடைய சரீரத்தோட இணையிறோம். அவர் நம்மளை சுத்திகரிக்கிறார். அவரோட எப்பொழுதுமே இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்ட்டு அவருடைய சரீரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். அதனால தான் அவருடைய வலது கையில் காயம் ஏற்பட்டது. அதே போல் அவர் கைகளால் அந்த 5 அப்பமும் 2 மீனையும் பெருக பண்ணி அவர் நிறைய பேருக்கு அதை போஷித்தார். குறைவே இல்லாதபடி அது அந்த துணிக்கைகளில் 12 கூடைகள் மீதியாக இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு அவருடைய கைகளால் அதை பெருக பண்ணி போஷித்தார். அதே போல தான் நமக்கும் நம்ம என்ன சம்பாதிக்கிறோமோ அது குறைவே ஆகாமல் அது மல்டிப்ளை ஆகி அது பெருக பண்ணி ஆண்டவர் நம்மளை போஷிக்கிறார். ஸோ நம்ம வேலையிலையோ நம்மளுடைய வருமானம் நம்ம என்ன செய்கிறோமோ அது எல்லாமே நமக்கு நம்மக்கிட்ட இருக்கிற பணம் எல்லாமே நமக்கு போதுமானது மட்டும் இல்லாமல் அது பெருக பண்ணி நம்ம என்ன தேவைகள் இருக்குதோ ஆண்டவர் நமக்கு சந்திக்கிறார். அதனால தான் அவருடைய வலது கையிலிருந்து இந்த ஆசீர்வாதம் நமக்கு வருது. அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த உலகத்தில் இருக்கும் போது அவர் ஒரு கார்பெண்டராக இருந்தார். அவரும் வேலை செஞ்சு அவருக்கு அந்த ஹார்ட் ஒர்க் என்ன, அதில் உள்ள கஷ்டங்கள் என்ன அப்படின்ட்டு அவருக்கு புரியும். ஸோ நம்மளும் நம்ம வேலையில் கஷ்டப்படும் போது ஆண்டவருக்கு அதுவும் புரியும், எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குது, எவ்வளோ நம்ம பெயின் ஃபீல் பண்ணுறோம், எவ்வளோ வலிகள் இருக்குது, எவ்வளோ அந்த சம்பாதிக்கிற விதத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்ட்டும் ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா அவருடைய கைகளால் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் செய்தார். ஸோ அந்த கஷ்டமும் ஆண்டவருக்கு தெரியும். அதிலிருந்தும் இந்த காயம் மூலமாக நமக்கு விடுதலை கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வலது கையை மற்றவங்கள க்ரீட் பண்ணுறதுக்கு, மற்றவங்கள கூட இணைகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளுடைய குடும்பத்தில் உள்ள மக்களாக இருக்கட்டும், நம்மளுடைய கோவர்க்கர்ஸாக இருக்கட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம சுற்றி இருக்கிறவங்களாக இருக்கட்டும், அவங்க கூட நம்ம சமாதானமாக இருக்கணும், நல்ல ரிலேஷன்ஷிப்ஸோட, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ஸோட சமாதானமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வலது கையிலேருந்து நமக்கு இந்த ஆசீர்வாதம் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த கரத்தை வச்சு தான் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தினார். ஒவ்வொருவருடைய வலிகள், அவர்களுடைய பிரச்சனைகள், சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் அவருடைய கைகளை வச்சு அவர் சுகத்தை கொடுத்தார். எத்தனையோ பேர் சுகம் அடைந்தார்கள். இன்றைக்கும் உயிருள்ள தேவனாக அந்த கைகளை வைத்து நமக்கு சுகத்தை தருகிறார். எவ்வளோ சாட்சிகள் நம்மளுடைய மீட்டிங்ஸில் நம்ம கேள்விப்படுறோம். யாரோ என்னை தொட்ட மாதிரியே இருந்துச்சு, எனக்கு அவ்வளோ வருஷம் முதுகு வலியோடு நான் வந்திருந்தேன், ஆனால் யாரோ ஒரு கை வச்ச மாதிரியே இருந்துச்சு, உடனே எனக்கு அந்த சுகம் கிடச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கும் இயேசுவாமியோட வலது கையின் காயத்து மூலமாக நாம் இதை பெற்றுக்கொள்கிறோம். ஒவ்வொரு நன்மையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கும் அது வல்லமையுள்ள காரியமாக இருக்குது. ஆண்டவரே, இந்த பாக்கியமெல்லாம் அது பிள்ளைகள் மீது இன்று இறங்கும்படி அது வலது கையை வைத்து அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தாரும் சுவாமி, தாரும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். இயேசு கிறிஸ்துவின் விழாவில் எதற்கு காயம்? காரணமில்லாத காயத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். நம்ம ஏசாயா 53:5 பார்க்கும் பொழுது நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம இங்கிலீஷில் பார்க்கும்போது he was pierced for our transgressions என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 19:34 பார்க்கும்போது போர்ச்சவர்கள் ஆண்டவருடைய விழாவிலே குத்தினார்கள், அப்பொழுது இரத்தமும் தண்ணீரும் வந்தது என்று நம்ம பார்க்குறோம். இந்த இரத்தமும் தண்ணீரும் பார்க்கும்போது இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது. சுத்திகரிப்பை இந்த இரத்தம் குறிக்கிறது. இன்னும் தண்ணீர்னு பார்க்கும்போது ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து சந்தோஷத்தோடு தண்ணீரை மகிழ்ச்சியோடே மொண்டு கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாதிரி இயேசுவானவர் தான்
ரட்சிப்பின் ஊற்று. ரட்சிப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். ஹிஸ்ட்ரியில் பார்க்கும்போது ஆண்டவரை சிலுவையில் அறையறதுக்கு முன்னால் வாரினால் அடித்தார்கள். அந்த வாரை நம்ம பார்க்கும்போது அது லெதர் வாராக இருந்தது. அதில் எலும்பு துண்டுகளை பொருத்தி இருப்பாங்களாம். ஒரு பிரெய்ட்ஸ் மாதிரி கட்டி அதில் எலும்பு துண்டுகள் இருக்கும். அது எதுக்குன்னா ஆண்டோடைய சதையை அப்படியே கிழித்து வெளியே தள்ளுறதுக்கு. அது இன்னும் டீப்பாக கட் பண்ணும். அப்படி ஒவ்வொரு முறையும் 40 அடிகள் இயேசுவை அடித்தார்கள். ஒவ்வொரு முறையும் அடிக்கும்போது ஆண்டோடைய ஃப்ளஷ் அப்படியே வெளியே வந்தது. அவருடைய நரம்புகள் தெரிந்தது. அவருடைய குடல்கள் கூட தெரிந்ததாம். அவ்வளோ ஆழமாக ஆண்டவர் அடி வாங்கியிருக்கிறார். அப்படி வரும்போது மருத்துவர்களுக்கு தெரியும், ரத்தம்லாம் வெளியே வந்துடும், அப்படி தண்ணீரெல்லாம் வெளியே வந்துடும். அப்போது கிட்னி ஸ்டாப் ஆயிருமா, இன்னும் ஹார்ட் ரத்தத்தை இன்னும் பம்ப் பண்ணுறதுக்காக வேகமாக அடிக்க ஆரம்பிக்கும். இன்னும் பிபி கீழே போயிடும், மயங்கி விழுந்துருவாங்க. அதனால தான் நம்ம வேதத்தில் பார்க்குறோம், ஆண்டவர் சிலுவையை தூக்கி கொண்டு போகும்போது கீழே விழுந்தார். சிரேனே ஊரானாகிய சீமோன் ஆண்டவருக்கு பதிலாக சிலுவையை தூக்கி கொண்டு போனான். இப்படி ஆண்டவர் நம்முடைய மீறுதல்களுக்காக இப்படியெல்லாம் பாடுபட்டார். தாவீது ஒரு இடத்துல சொல்கிறான், என்னுடைய அக்கிரமங்கள் என் தலையின் மேலே பெருகி இருக்கிறது என்று. அப்படி தான் நாம் கூட துடிக்கிறோம், ஆண்டவரே நான் செய்த பாவம், எவ்வளோ பாவம் செய்திருக்கிறேன் சுவாமி, அது தாங்கக்கூடாத பாரமாக இருக்கிறது என்று கூட நீங்கள் இன்றைக்கு கதறி கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, உங்களுக்காக தான், உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க தான், உங்களுடைய பாவங்களிலிருந்து உங்களை சுத்திகரிக்க தான் ஆண்டவர் இவ்வளோ பாடுகள் அனுபவித்தார். ஆண்டுடைய விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வடிந்தது. இன்றைக்கு இயேசுவின் விழாவிலே காயப்பட்ட அந்த காயத்தினிடத்தில் ஓடி வாருங்கள். உங்கள் வீட்டிற்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. ஆண்டவர் உங்களுக்கு அளவில்லாத ரட்சிப்பை கொடுப்பாராக. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற உறவையும் இயேசுவின் விழாவின் காயம் குணமாக்குகிறது. இன்று எல்லா கணவன் மனைவி உறவிலும் ஆண்டவர் ஸ்திரத்தை கொடுக்க போகிறார். குடும்ப வாழ்க்கையை கம்பீரமாக அனுபவிக்கும்படியாக இயேசுவின் விழா காயம் உங்களை குணமாக்கும். சந்தோஷமாக குடும்ப வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள். இயேசுவின் வலது காலில் அவர் ஆணி அடிக்கப்பட்டு அவர் காயப்பட்டார். இந்த காயம் ஏன் வந்தது? நம்ம இந்த ரைட் லெக், இந்த வலது கால் தான் டாமினன்ட் லேகாக நம்ம நிறைய பேருக்கு இருக்குது, ரைட் ஹேண்டட் பீப்புளுக்கெலாம். இந்த காலை வைத்து தான் நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு போனோன்னா முன் எடுத்து முதலாவது வைக்கிறோம். அதே போல் அந்த காலத்தில் இன்றும் அப்படி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஒரு திருமணம் ஆன தம்பதியினர் முதல் தரையாக அவங்க புது வீட்டிற்கு கணவன் மனைவியாக கால் எடுத்து வைக்கும் பொழுது இந்த ரைட் லெக்கை எடுத்து வலது காலை எடுத்து 2 பேரும் வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க திருமண வாழ்க்கையின் பயணத்தை ஆரம்பிக்கும் பொழுது அந்த ரைட் லெக்கை வைத்து சேர்ந்து நீங்கள் வைத்து ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வாழ்க்கையின் பயணமும் ஆண்டவருக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. அந்த பயணத்தை நான் பொறுப்பெடுத்து நடத்துகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதை யாத்ராமோ 23:20 நம்ம வாசிக்கிறோம். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் என்று. ஆண்டவர் இந்த வழியில் நம்மை நடத்துகிறதற்கும் ஏற்ற இடத்தில் கொண்டு சேர்க்கிறதற்கு, அந்த வழியில் நம்மை காக்கிறதற்கும் ஆண்டவரே நான் உன்னை நடத்த போகிறேன் என்று சொல்லுகிறார். நமக்குள் ஆண்டவர் ஒரு பரம பிதாவாக இருந்து அவரே கரை சேர்க்கும்படி நடத்துவார். ஸோ இந்த பாதையில் ஆண்டவர் நமக்கும் கூட எவ்வளோ சந்தேகங்கள் இருக்கும், போய்
எடுக்கிற முடிவு கரெக்டாக, போய் சேர வேண்டிய இடம் கரெக்டாக, என்ன செய்கிறது என்று தவிக்கும் நேரத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறார். நான் கரை சேர்ப்பேன், உன்னை அதில் காத்துக்கொள்வேன் என்று. இந்த பாதையில் நடுவில் பிசாசானவன் வந்து அவன் திசை திருப்ப, இது வழியில் அது அருமையான ஒரு இடம், இதில் போனால் பணத்தை நீ பெருக்கிக் கொள்ளலாம் என்றெல்லாம் சொல்லி என்னென்னமோ வார்த்தை மற்றவங்க மூலமாகவும் அவன் நம் இருதயத்தில் பேசியும் அவன் மாய்மாலத்திற்குள் நடத்த முயற்சி செய்கிறான். இவனையும் இவனுடைய பொல்லாத வழிகளையும் சேர்த்து சிலுவையில் அடிக்கும்படி தான் தன்னுடைய வலது காலை ஒப்பு கொடுத்து, இதில் ஆணியை அடிங்க, இதன் மூலமாக அவனுடைய வழிகளை எல்லாம் சேர்த்து நான் அறைகிறேன் என்று, அதை இதனோடு நிர்மூலமாக்குகிறேன், பிள்ளைகள்கிட்டருந்து அதை விலக்குகிறேன் என்று ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். அவர் காயப்பட்டார். அதற்காக வேதத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கு, சமாதான தேவன் தாமே பிசாசானவனை, சாத்தானை முன்காலில் கீழே மிதித்து போடுவார் என்று. ஸோ இன்று அவர் பிள்ளைகளாய் ஆண்டவரே என் வழிகளையெல்லாம் எடுத்துக்கும் என்று ஒப்பு கொடுத்து நம்ம கொடுக்கும் பொழுது பிசாசை ஆண்டவர் நம் கால்களுக்கு கீழே, நம்ம எப்போ ஒப்பு கொடுக்குறோமோ ஆண்டவரே சித்தமும் வழி ஆகட்டும் என்று, அந்த நேரத்திலே அவர் நம் கால்களுக்கு கீழே அவர் மிதித்து போடுகிறார். அவன் வழிகளை எல்லாம் மிதித்து போடுகிறார். அதுக்கப்புறம் பிசாசு பயப்படும், இவன் ஆண்டவர் வழியை கேட்டு நடக்கிறவனா இருக்கிறான், ஒன்றும் செய்ய முடியல, பரிசுத்தவானா இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவரும் நம்மை சேர்த்து கொண்டு கரை சேர்க்கிறார். ஸோ திஸ் இஸ் அ கிரேட் பிளெஸ்ஸிங். ஆண்டவர் நமக்கு இந்த வலது காலில் ஆணி அடிக்கப்பட்டு காயப்பட்டு நமக்கு கொண்டு வந்தார். ஆண்டவருடைய இடது கால் எதற்காக ஆணிகளால் அடிக்கப்பட்டதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இடது கால்னு நம்ம பார்க்கும் போதே வந்து நம்ம நடக்கிறோம், படிக்கட்டு ஏறும் போதும் சரி, நார்மலாக நம்ம நடக்க போதும் நம்ம வலது கால் வைக்கும் போது பின்னாடி அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது வந்து நம்மளுடைய இடது கால் தான். ஸோ நம்மளுடைய இடது கால் வந்து ஒரு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது நம்மளோட ஃபிசிக்கல் பாடிக்கு. ஸோ அண்ட் அந்த இடது கால் எதற்காக அடிக்கப்பட்டதுன்னு அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்குள் ஸ்திரமாக ஸ்தாபிக்கப்படணும், உறுதியாக இருக்கணும், நம்முடைய நடைகளை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஸோ எத்தனையோ டைம் வந்து நம்ம யோசிப்போம், இது என்னால் நானே பண்ணிடுவேன், என்னோட சுயத்தினால் இது முடியும், எனக்கு யாரோட தயவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி எத்தனையோ தடவை நம்ம யோசிப்போம். அண்ட் ஃபுல்லாக அது ஃபெயிலியரில் தான் போகும். பட் நம்ம பைபிளில் வாசிக்கும் போது லூக்கா 2:52 அழகாக சொல்கிறது, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும். ஆண்டவருக்கே வந்து மனுஷ தயவு தேவைப்பட்டிருது. ஸோ பட் நம்ம எத்தனையோ டைமில் எனக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை, எனக்கு என்னோடய லைஃப்பை பார்த்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேசுவோம். பட் ஆண்டவருக்கே அங்கே வந்து மனுஷருடைய தயவு தேவைப்பட்டிருக்குது. ஸோ நம்ம எப்போ வந்து ஆண்டவர் உம்முடைய ஞானத்தினால என்னை நிரப்புங்க, உம்முடைய வல்லமையினால் என்னை நிரப்புங்க அப்படின்னு கேட்கும் போது ஆண்டவர் உண்மையாகவே நம்முடைய ஒவ்வொரு அடிகளையும் அவர் ஸ்திரப்படுத்த வல்லவராக இருக்கிறார், நம்மளுடைய நடைகளை உறுதிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். நம்ம அழகாக 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாடலை கூட நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நம்மளை உறுதிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஸோ இந்த வேலையிலையும் எத்தனையோ விஷயங்களை நினைத்து நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்கலாம், ஆண்டவர் விட்டு விலகி போயிருக்கலாம், என்னுடைய சுயத்தினால நான் இது மேலே வந்துடுவேன், நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு நினச்சிருக்கலாம். பட் ஆண்டவர் உங்களோடு இருக்கும்போது ஆண்டவர் நீங்கள் எங்கே சென்றாலும் போனாலும் வந்தாலும் உங்களுடைய நடைகளை அவர் உறுதிப்படுத்துகிற தேவனாக இருக்கார். அவரையே பற்றி கொள்ளுங்கள், பெரிய அதிசயங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அதுக்காக ஆண்டவர் எவ்வளோ பாடுபட்டிருக்கார். கொஞ்ச காலம் பாடு அனுபவித்த பிறகு அவர் உன்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். ஒவ்வொருவரையும் நிலைநிறுத்துவார். நீங்கள் தடுமாறுவதில்லை. நிலைநிறுத்தும்படியான ஆசீர்வாதம் அவருடைய காயத்திலிருந்து உங்கள் மீது இறங்குவதாக. அவருடைய முதுகிலே காயம், அவருடைய முதுகு கிழிக்கப்பட்டது, வாரினால் அடிபட்டார், சிலுவையை சுமந்து கொண்டு அந்த வாரின் காயங்கள் எல்லாம் அந்த மரம், சிலுவை மரம் வந்து தேய்ச்சி 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 எவ்வளவு வேதனை, இதனால் எவ்வளவு இரத்த இழப்பு, எவ்வளவு ராத்திரியெல்லாம் தூங்க முடியாமல் அவரை பரிசோதித்தாங்க, பொய் சாட்சி சொல்லி அவரை வேதனைப்படுத்தினாங்க.
காலையில் போய் பிலாத்துட்ட கொண்டு போய் நிறுத்தினாங்க. தூக்கம் இல்லாமல் தவிச்சார். இதுக்கு மேலே அடி வேற, இதுக்கு மேலே சிலுவையை சுமந்து கொண்டு போக வேண்டிய மிகப்பெரிய பாரம். அவர் முதுகில் காயம். ஏன் முதுகில் காயம்னா, நமக்கு விரோதமாக முதுகில் குத்துறவங்க இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. கூட இருந்தே குழி பறிக்கிறப்பா, என் முதுகில் குத்துறவனா இருக்கிற. கூட இருந்த யூதாஸ் முதுகில் குத்துனான். கூட இருந்த பேதுரு கேவலமாக இயேசுவை குறித்து பேசினான், சத்தியம் பண்ணினான், எனக்கு தெரியாத அவர் அப்படின்னு. மற்ற சீஷர்லாம் விட்டுட்டு ஓடிட்டானுங்க, அவங்க உயிருக்காக ஓடிட்டாங்க. ஒருத்தர் கூட ஆண்டவரோடு நிற்கவில்லை, ஒருத்தர் கூட நிற்கவில்லை. தனிமையில் அவர் சிலுவையில் தொங்கினார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொன்னார். அவரை குத்தினவர்கள் அப்பொழுது அவரை நோக்கி பார்த்தார்கள். இப்படி முதுகுல குத்துனவங்களை போய் மன்னியும் 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 சொல்றாரே, உண்மையாகவே தேவனுடைய குமார், இவர் உண்மையாகவே தேவனுடைய குமார். He is God, He is God, He is God. இன்னைக்கும் உங்க முதுகுல குத்தி இருக்கிறாங்களா? எல்லாத்தையும் எடுத்துட்டாங்களா? உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் திருடிட்டு போயிட்டாங்களா? உங்களை அவமானப்படுத்தி கேவலமாக நடத்திட்டாங்களா? உங்களோட கூட இருந்தவர்கள் எல்லாரும் உங்களை குத்திட்டு ஓடிட்டாங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் நிச்சயமாக நாம் கேட்டது போல உங்களை காயங்களை ஆற்றி, உங்களை தேற்றி, உங்களுக்கு ஆறுதல் வரப்பண்ணி, ஆரோக்கியம் வரப்பண்ணி, உங்கள் வாழ்க்கையிலே திரும்ப நீங்கள் எழுந்து நின்று தலை குனிந்து விட்டது என்ற நிலைமையில் இருக்கும் உங்களை தலை நிமிர்ந்து நிற்கும்படி செய்வார். நீங்கள் நிச்சயமாகவே ஆண்டவர் நிமித்தமாக நிந்தித்து துன்பப்படுத்தப்பட்டு பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லப்பட்டவர்களின் விபரீதங்களை நீங்கள் சகித்திருக்கிறீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை பாக்கியவான்களாக மாற்றப் போகிறார். மத்தேயு 5:11 படி, இன்னும் செப்பனியா 3:19 படி, நீங்கள் வெட்கத்தை அனுபவித்த அதே இடத்திலே கர்த்தர் உங்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் வழங்குவார். அதற்காக தான் இயேசுவின் முதுகு காயப்பட்டது. உங்களுக்கு நீதி நியாயம் செய்வார். எந்த இடத்தில் வெட்கத்தை அனுபவித்தீர்களோ அதே இடத்திலே கர்த்தர் உங்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் கொடுப்பார். இயேசுவின் நிமித்தம், இயேசுவின் நிமித்தம், அவருடைய பாடுகளின் நிமித்தம் அவரை பிடித்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, அவரை பிடித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாகவே ரெண்டத்தனையான பலன் வரும். நிறைவான பலனை கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு தருவாராக. இயேசப்பா, 7 காயங்களை எங்களுக்காக சுமந்தீர். இன்றும் அந்த காயங்கள் இருக்கிறதப்பா, அந்த தழும்புகள் இருக்கிறதப்பா. அதை வைத்து உமது பிள்ளைகள் 7 விதமான பாடுகளின் வழியாக கடந்து செல்லும் இந்த நிலைமையிலே அவர்கள் அத்தனை பாடுகளையும் நீக்கி, அவர்களை ஸ்திரப்படுத்தி, அவர்களை நிலைநிறுத்தி, அவர்களை வாழவையும், பாவங்களையெல்லாம் மன்னியும், நோய்களையெல்லாம் குணமாக்கும், இருளையெல்லாம் நீக்கும். நீர் எங்களுக்காக ஆண்டவனே காயங்களை ஏற்று எங்கள் காயங்களை நீக்க உயிரோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்மை இரட்சகராக, தெய்வமாக, தகப்பனாக எங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறோம். உம்மையே நம்பி வாழ்வோம், உமக்காகவே வாழ்வோம். எங்களுக்கு உதவி செய்யும், தொடர்ந்து தங்கும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களை தொடர்ந்து காயப்பட்ட கிறிஸ்துவாக அல்ல, உயிர்த்தெழுந்த ஆண்டவராக உங்களை வழிநடத்தி உங்களை பராமரிப்பாராக. God bless you.